வெல்கம் டு தனியார் கேப்டன் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன்லேருந்து பட்டா சிட்டா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் போயிட்டு நீங்கள் பட்டா சிட்டா ஆன்லைன் அப்படிங்கிற இந்த வேர்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு வரும். eservices.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பட்டா சிட்டா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே A+ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 2 டைம்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு பிக் சைஸாக காமிக்கும். இல்லை எனக்கு நார்மலாக ஓகே அப்படின்னா இந்த ஏன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இல்லை ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் A- கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கான 3 ஆப்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டாக நம்ம ஏங்கிறத கிளிக் பண்ணி நார்மல் ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வியூ பட்டா சிட்டா எஃப்எம்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக் அண்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ நான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிறேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்டராம்பட் தாலுக்கு. வில்லேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கே டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணும்போது இங்கே அது இந்த டிஸ்ட்ரிக் கீழே தாலுக்கு மட்டும்தான் இங்கே விசிபிள் ஆகும். அகைன் இந்த ஃபில்டரை நீங்கள் கொடுக்கும்போது இந்த தாலுக்கு கீழே இருக்கிற வில்லேஜஸ் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் நம்ம வேறு ஒரு டிஸ்ட்ரிக் தாலுக்கோ தெரியாமல் வேறு ஏதோ கிளிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ட்ராப் டவுன்லேருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ பட்டா அண்ட் சிட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா மேண்டட்ரியாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இது முக்கியமான விஷயம். இந்த ஃபீல்டை நம்ம ஃபில் பண்ணாமல் சப்மிட் ஆப்ஷனோ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பட்டா அண்ட் சிட்டாவில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட்டா நம்பர், சர்வே நம்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பட்டா நம்பர் அப்படிங்கிற உங்கள் லேண்டுக்கு பட்டா நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட்டா நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூரல் நத்தம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வில்லேஜஸ் அப்படின்னா கிராமப்புறமாக இருந்தால் நீங்கள் ரூரல் அப்படிங்கிறதையும், நத்தம் புறம்போக்கு நத்தம் அப்படின்ற வெரைட்டி லேண்டாக இருந்துச்சுன்னா இதில் 2ல் ஏதாவது எந்த லேண்டை நீங்கள் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சர்வே நம்பர் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். சர்வே நம்பர் அப்படின்னா ஒரு பட்டா நம்பருக்கு சர்வே நம்பர் அப்படிங்கிற புல எண் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த சர்வே நம்பரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சர்வே நம்பர் 24 இருந்தால் உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த என்ட்ரு வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சர்வே நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரூரல் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் லேண்டு டைப் எண்ணில் ரூரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்வே நம்பர் 15 நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சப்டிவிஷன் நீங்கள் இந்த சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் லைக் நான் இங்கே சொன்ன மாதிரி தான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண உடனே அதுக்கு கீழே இருக்கிற தாலுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே விசிபிள் ஆகும். அதே மாதிரி இங்கே சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வே நம்பருக்கு கீழே இருக்கிற சப்டிவிஷன் நம்பர் மட்டும்தான் நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். இதிலே நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் டவுனில் வர்றது பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு சப்டிவிஷன் நம்பர் தான் அதில் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதில் இல்லாத நம்பர் நம்மளுடைய சர்வே நம்பர் கீழே இல்லாத ஒரு சப்டிவிஷன் நம்பரை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கிடைக்காது. கண்டிப்பாக இதில் வர்றது மட்டும்தான் நம்மளால் இங்கே செலக்ட் பண்ண முடியும். நம்மளால் எந்த ஒரு சப்டிவிஷன் நம்பரையும் இதில் என்ட்ரு பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 8C2 அப்படிங்கிற இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு 2 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு
கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கும். யுவர் ஓடிபி ஹேஸ் பின் வெரிஃபைடு, ப்ளீஸ் கிளிக் சப்மிட் பட்டன் ஆஃப்டர் கிளிக்கிங் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோம். ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நான் சப்மிட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டா சிட்டா இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டேரெக்டாக நீங்கள் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி அப்படிங்கிற இதையும் நம்ம இந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்பி வந்து தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பட்டா சிட்டா அந்த நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எம்பியும் இங்கே டவுன்லோட் ஆகிடுது. ஸோ எஃப்எம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலத்திற்கான சரியான அளவு பவுண்ட்ரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம நிலத்திற்கான சரியான அளவு நீங்கள் இந்த எஃப்எம்பி மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து வரைபடம் ஸ்கெட்ச் இருக்கும், உங்களுக்கு சர்வே எண், உட்பிரிவு, சப்டிவிஷன், பக்கத்து நிலத்தில் இருக்கிறவங்களோட டிவிஷன் நம்பர்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எஃப்எம்பியும் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த கமெண்ட் பாக்ஸுக்கு உங்களுக்கான டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். இதுக்கான டேரக்ட் டவுன்லோட் வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் இந்த மாதிரி பட்டா சிட்டா வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.